வெல்கம் டு சுகாஸ்ரீ கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பனிக்கு அதுக்கு சூப்பரான சுருக்குன்னு இருக்கிற மாதிரி சாப்பாடு செய்ய சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கோம். முட்டையாக போட்டு முட்டை வத்த குழம்பு வச்சுருக்கோங்க. செம சூப்பராக இருக்கும். இந்த ஒரு கத்திரிக்காயை மட்டும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னாவே தயிர் சாப்பாடில் அப்படி இறங்குங்க. இதில் வாயில் வச்சோடனே ஒரு குண்டா சாப்பாடு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கலே இப்படி முட்டையாக கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எல்லா காய்கறியும் போட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு சாம்பார் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பச்சை மொச்சையும் அவரைக்காயும் போட்டு ஒரு கிரேவி வச்சுருக்கோங்க. செம சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. எங்கள் ஊரில் காட்டு வெள்ளாமதே ஜாஸ்தி, மழையே இல்லைங்க. அதனால் இந்த கொடிக்காய் இதே இப்போ வருது. ஏதோ ஒரு சிலர் தான் தண்ணி வெள்ளாமையினால் இந்த மொச்சக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இல்லாட்டி எங்கள் ஊரில் பயிர்கள்லாம் ரொம்ப சீப்பாக வாங்கலாங்க. நாங்கள் வருஷத்துக்கு வாங்கி போட்டுக்குவோம். இந்த டைம் கம்மியாக இருக்கறனால இப்போ மொச்சக்காய் சந்தையில் நேற்று வாங்கி அதோட அவரைக்காய் போட்டிருக்கோம். இந்த அவரைக்காய் யானைக்கால் அவரை இல்லாட்டி பெல்ட் அவரைங்குவாங்க. எங்கள் ஊரில் இது ஃபேமஸ் இந்த அவரைக்காய். அது போட்டு தான் கிரேவி வச்சுருக்கோம். சப்பாத்தி இதெல்லாம் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இதோட பியூர் ஒயிட் சாப்பாடு வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி தாங்க. இந்த அரிசி சாப்பாட்டுக்கு இந்த வத்த குழம்பு செம சூப்பராக காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லா வகை சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பச்சை மொச்சக்காய் அவரைக்காயும் கிடைச்சா சமைச்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.